திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடியதில் இன்றைய தினத்தில் 3வது பாடல். திருப்பெருந்துறையில் இருந்து இறைவனை மாணிக்கவாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் இறைவனை எப்படியெல்லாம் பாடி அருளி கொடுத்திருக்கிறார். இறைவனை எழுப்புறார். இறைவன் எழுந்தால்தான் நமக்கெல்லாம் திருவருள் கிடைக்குமா. அந்த இறைவனை எழுப்பும் விதமாக மாணிக்கவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியில் நமக்கு பாடி அருளி கொடுத்த 3வது பாடல். பூவின கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பமோடு நமக்கு தேவ நல் செறி கலல் தாள் இணை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில்கள் அதனுடைய மொழியிலே எழுந்த உடனே காகம் கரையும். தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா குயில்கள் கூவும், கோழிகள் கூவும். இந்த பறவை இனங்கள் எல்லாம் தங்களுடைய பாஷையிலே இறைவனை வழிபாடு செய்தான். ஏன்னா நாமெல்லாம் எதிலையோ வழிபாடு செய்கிறோம். எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சாணம் தெளித்து கோலம் போட்டு ஒரு காலம் இருந்தது. இப்பெல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிடுறோம், பிரச்சனையே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கும் கோலம் போடுற பழக்கம் இருக்குது. இரவுலேயே சில இடத்துல போட்டு விட்டுருவாங்க. காத்தால எப்படி இந்த மார்கழி மாதம் பனியில் எழுந்து எங்கே கோலம் போடுறது அப்படின்னு இரவே போட்டு விட்டுருவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் ஒரு 30 நாள் சிரமம் பாராமல் எழுந்து கோலம் போடணுமா. 33 தேவர்களை வரவேற்கும் விதம் ஏதோ சாதாரணமாக வரவேற்கிறதில்லை, 33 கோடி பேரை வரவேற்கிறோம். அப்போ நம்ம வீட்டு வாசல் அழகாக இருக்கணும். அந்த அழகாக இருக்கக்கூடிய வாசலை பார்த்த உடனே மகாலட்சுமிக்கு ஆசை வருமா, இங்கே நிரந்தரமாக இருக்கணும்னு. மகாலட்சுமி இருந்தால் ஏதாவது குறை வருமா அந்த வீட்டுக்கு? அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, மிளகா இல்லை, புளி இல்லை, அது இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம பெண்கள் அம்மா சமையலாச்சா ஆனால் சொல்லுவோம் அப்படிம்பாங்க. சில பெண்கள் இது இருக்குதா, இல்லை இல்லை, இந்த இல்லை என்ற வார்த்தையே சொல்லக்கூடாதான், வாங்கணும்னு சொல்லணுமா. இல்லை என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாதுன்னு. அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது கூவின பூங்குயில் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின. அப்பன்னா முதல்ல குயில் கூவுகிறது. என்ன சொல்லி? இந்த பறவைகள் பறந்து போகிறது. கூடு விட்டு கூடு, அதாவது பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அதிலிருந்து பறந்து போய் தான் அதனுடைய உணவை உண்ண வேண்டும். அதுக்கு அது பறந்து போகணும். அப்ப அந்த பறந்து போறதுக்கு முன்னாடி தனக்கு உணவை தேடணும். அந்த உணவை தேடுவதற்கு முன்னாடி, இறை தேடுவதற்கு முன்னாடி இறைவனையும் தேடுகிறது அந்த பறவைகள். அந்த மனிதர்கள் அப்படியானா இல்லை. நல்ல 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு அவசரமாக எழுந்து ஒரு குளியலை போட்டு அவசரமாக 2 புட்டு அப்படி வாயில் போட்டுண்டு ஓட்டமாக சில பேர் ஓடுவா. சில குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை எழுப்பி 2 அடி அடித்து அதை குளிக்க வச்சு வாயில் எதையாவது திணிச்சு அந்த குழந்தைங்கள ஓட்டமாக இழுத்துட்டு போய் தரன்னு இழுத்துட்டு போய் விட்டுருவா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரே காலையில் பார்த்தீங்கன்னா கலாட்டாவாக தான் இருக்கும். அதுபோல் இந்த கோயிலுக்கு போகிறது ஒரு வழக்கம் வச்சுக்கணும். காலையில் எழுந்த உடனே காலை கடன் எல்லாம் முடித்து குளித்த உடனே நெற்றியில் ஒன்று திருமண் காப்பு இடணும், இல்லையா நீர் தணிக்கணும். திருநீர் என்று சொல்லக்கூடிய விபூதியை நாம் எல்லாம் நெற்றியில் வைக்கணும். இந்த விபூதியை நெற்றியில் வைத்தால் என்ன நன்மைன்னா அதிகமான
மண்ட கர்வம் வராதான். அப்படின்னா என்னது? தலகணம் வராது, சளி பிடிக்காது. இறைவனுக்கு நமக்கு செய்யக்கூடிய இறைவனுக்கு ஒரு தொண்டு அது. நீரில்லாத நெற்றி பால், ஆறில்லாத ஊர் பால். நீரில்லாத நெற்றி பால், ஆறில்லாத ஊர் பால். அப்படின்னா பாருங்க, நீரில்லாத நெற்றி பால், ஆறில்லாத ஊர் பால், நெய்யில்லாத உண்டி பால். தினமும் ஒரு டீஸ்பூன் நெய்யாச்சு சாப்பிடணுமா மனிதர்கள்? நான் சொல்லல, விவேக சிந்தாமணியில் சொல்லப்படுகிறது. நீரில்லாத நெற்றிப்பால், ஆறில்லாத ஊர்பால், கோயில் இல்லாத ஊரும் பால். அதே போல உணவுல நெய்யில்லாத உண்டி பால், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப தினமும் ஏதாவது நம்ம எல்லாம் ஒரு நிமிஷமாவது இறைவனை பிரார்த்திக்கணும். ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்தோமா, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்த இறைவா, உனக்கு ஒரு நன்றி. அவ்வளவுதான். ரொம்ப பெருசா சொல்லல, ஒரு நன்றியை சொல்லணும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது இந்த கூவின பூங்குயில், அதுக்கடுத்து கூவின கோழி, குருவிகள் ஏம்பின. இது மூன்றும் என்ன செய்யுது? குயில்களா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், அதே மாதிரி குருகுகள், குருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை இங்க குருகுகள் அப்படின்வாங்க. அப்போ இது அனைத்துமே இறைவனை வழிபாடு செய்துவிட்டுத்தான் இறை தேடுவதற்கு புறப்படுகிறது. ஆனா நாம மட்டும்தான் என்ன பண்றோமா? இறை தேடுவதற்கு புறப்படுகிற பொழுது நாமெல்லாம் இறைவனை தேட மறந்துடுறோம், வழிபாடு செய்வதை மறந்துடுறோம். அதை இங்க நினைவுபடுத்தும் விதமாக சொல்லுகிறார். அப்பன்னா நான்கறிவு இருக்கக்கூடிய பறவைகளுக்கே அந்த ஒரு தன்மை இருக்கின்ற பொழுது, ஐந்தறிவு இருக்கக்கூடிய மிருகங்கள் ஒரு பக்கம் இருக்கு, 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம். அப்ப அந்த 6 அறிவு கொடுத்த இறைவனுக்கு நாம் எல்லாம் ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லணும். அப்ப அதை சொல்லுகிற பொழுது இங்க மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எழுப்பும் விதமாக திருப்பள்ளி எழுச்சியில் சொல்றார். இறைவா, குயில் கூவிவிட்டது, ஒரு பக்கம் கோழி கூவிவிட்டது, குருகுகள் என்று சொல்லக்கூடிய பறவை இனங்கள் ஒரு பக்கம் பறந்து தங்களுடைய இறை தேடுவதற்கு பறந்து கூட்டமாக செல்லுகிறது, கூட்டமா செல்லுகிறது. ஆனா இயம்பின சங்கம், இந்த காலையில பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல, பெருமாள் கோயில்ல சங்கு நாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஊதுவார்கள். சங்கு நாதம் ஊதக்கூடிய இடத்தில் வெற்றிகள் உண்டாகும்னு அர்த்தம். சங்கு என்பது வெற்றியை தரக்கூடியது. ஆனா நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? சங்கூதனாவே அமங்கலம்னு சில பேர் நினைக்கிறான். சங்கூதனாவே யாரோ ஒருத்தர் கைலாய பதவி அடைஞ்சு விட்டா அப்படின்னு நினைக்கிறா. அதெல்லாம் அர்த்தம். சங்கு என்பது வெற்றியை தரக்கூடியது. சங்கு எங்கு ஊதப்படுகிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். சங்கு எங்கு ஊதப்படுகிறதோ, சங்கு நாதம் எங்கு ஒலிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் 33 தேவர்கள் வாசம் செய்வார்கள். மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரோடு ஆசீர்வாதத்தை தருவார்கள். அதுக்காக தான் எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சங்கு நாதத்தை நம்ம எல்லாம் கேட்கணுன்றதுக்காக அந்த சங்கு ஊதுவதை ஒரு வழக்கமாகவே வைக்கப்பட்டிருக்கு. இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு. சூரியன் எழுந்துட்டார், அதனுடைய ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து, அதனுடைய பிரகாசமான ஒளி என்பது பிரகாசமா வருதான் சூரிய பகவானுடைய ஒளி. இன்னைக்கு மார்கழி மாசம்தான், ஆனா எப்படி வரும் சூரிய பகவான்? அப்படியே மின்னல் வேகத்தில் வருவார், ரொம்ப பிரகாசமா இருப்பாராம். மார்கழி மாசம் மாதிரியே தெரியாது சூரிய பகவான் வருகிற பொழுது, ஏதோ இந்த சித்திர வைகாசியில வர மாதிரி தெரிவார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் அவ்வளவு பளிச்சுன்னு தெரிவார். அதுல ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவா. அப்போ என்ன பண்ணணும்?
இறைவன் சிவபெருமான் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், சங்குகள் என்று சொல்லக்கூடிய சங்கு நாதத்தை ஊதிவிட்டார்கள். திருப்பெருமுறை இறைவா, ஏன் இன்னும் எழுந்திருக்கல? எழுந்து வந்து என்ன பண்ணணுமா? விருப்போடு நமக்கு, யாருக்கு? நமக்கு எல்லாருக்கும் தேவா நல் சரி கலல் தாள் இணை காட்டாய். ரெண்டே ரெண்டு திருவடி, தாமரை போன்ற திருவடி, பிரகாசமான திருவடி, 8 லட்சுமியின் நாயகனால் காண முடியாத திருவடி, யாரும் திருமாலால பார்க்க முடியாத திருவடி, பிரம்மாவால காண முடியாத திருமுடி, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தேவா. அப்ப என்ன சொல்றார்? பறவைகள் கூட எழுந்திருச்சு, அதுக்கு 4 அறிவு. விலங்குகள் ஒரு பக்கம் எழுந்திருக்கு, அதுக்கு 5 அறிவு. அதற்கு பிறகு குருகுகள் கூட்டம் கூட்டமா இறை தேடுவதற்கு பறந்துட்டது. சங்கு நாதம் என்று சொல்லக்கூடியது ஒலித்தது. ஏற்கனவே இந்த சங்கசூடன் கதை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நினைவுபடுத்திக் கொள்றேன். என்னன்னா, துளசி தேவியை திருமணம் செய்து கொண்டார். துளசியினுடைய பதிவிரதா தர்மம் கெடுகின்ற பொழுது அவருக்கு மரணம் என்று சங்கசூடன் கேட்டிருந்தார். திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கை அவர் மாலையாக போட்டு கொண்டதனால அவருக்கு சங்கசூடன் என்பது பெயர். காளி தேவியும் முருகப்பெருமானும் இருவரும் சேர்ந்து அவர்கிட்ட யுத்தம் செய்கிறார்கள். சிவபெருமான் கணக்கு பார்த்தோன்றிருக்கார், நல்ல யுத்தம் செய்கிறார்கள், கை தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஷபாஷ் ஷபாஷ், நன்றாக யுத்தம் செய்கிறீர்கள் முருகா, காளி, நன்றாக யுத்தம் செய்யுங்கள். ஆனால் வெற்றி பெறவில்லையே. இப்போ நாராயணர் போய் தான் இந்த சங்கு மாலையை கழுத்தில் வாங்கி கழுத்தில் போட்டுக்கணும், அதாவது கையில் வாங்கி கழுத்தில் போட்டுக்கணும். அப்போ அந்த சங்கசூடனாக இவர் மாறுறார். மாறி துளசியின் இடத்துல சங்கசூடன் ரூபத்தில் போய் அவரை தொடுகிற பொழுது இங்கு மரணம் நிகழ்கிறது. அந்த மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது இறைவன் சிவபெருமானிடத்தில் அந்த சங்கசூடன் கேட்டான் வரமாக. என்ன வரம் கேட்டான்? சுவாமி, இந்த உலகத்தில் எத்தனை கோயில் இருக்குமோ அந்த எல்லா கோயில்களிலும் சங்கு நாதம் ஒலிக்க வேண்டும். அந்த சங்கு நாதம் எங்கு ஒலிக்கப்படுகிறதோ அங்கு 8 லட்சுமிகள் வாசம் செய்ய வேண்டும். 8 லட்சுமிகள் என்ன வேண்டுமானாலும் கொடுக்க வேண்டும். பிரம்மா நல்ல தலையெழுத்தாக எழுத வேண்டும். நாராயணர் அவர்களை காப்பாற்ற வேண்டும். சங்கரா என்று சொல்லக்கூடிய தாங்கள் முக்தி தர வேண்டும். அது மட்டும் இல்லை, சங்கு தீர்த்தம் என்று சொல்லக்கூடியதில் தங்களுக்கு உகந்த சோமவாரம், சிவபெருமானுக்கு என்னதுல அபிஷேகம் பண்ணுவாங்க? கார்த்திகை மாதத்துல சோமவாரம் 5 சோமவாரம் சங்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கார்த்திகை மாதத்துல சோமவாரத்துல என்ன பண்ணுவாங்களா? சங்கு அபிஷேகம் செய்வாங்க. அந்த சங்கு அபிஷேகம், ஏன்னா இவன் தான் சங்கசூடன் இல்லையா, சங்காக இருக்கின்றவன் அல்லவா, அதனால என் பெயரில் அந்த சங்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தினால் தாங்கள் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேக தீர்த்தத்தை யார் ஒருவர் சிறிதளவு அருந்துகிறார்களோ அவர்களுக்கு நன்மை தர வேண்டும். இன்னொன்று, யாரெல்லாம் அந்த சங்க அபிஷேகத்தை கண்ணார காண்கிறார்களோ அவர்களுக்கு பிறவியே வேண்டாம், முக்தியை தர வேண்டும். அதே மாதிரி பிறந்தால் சங்கில் பால் ஊற்ற வேண்டும், இறந்தாலும் சங்கில் நீர் ஊற்ற வேண்டும். இதை கேட்டவன் யாரான்னா சங்கசூடன். பிறந்தாலும் சங்கு, இறந்தாலும் சங்கு, இரண்டுக்குமே சங்கு நாதம் ரொம்ப முக்கியம். அதுல சங்கில் தான் அந்த காலத்துல பால் ஊற்றினார்கள். இப்பதான் அது பாலாடை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தது. அந்த சங்கை வைத்துதான் பாலாடை தயார் செய்யப்பட்டது. ஆனாலும் இன்னைக்கும் சங்கில் தான் குழந்தைகளுக்கு பால் ஊற்றினால் அந்த குழந்தைகளுக்கு ஆயுள், அறிவு என்று சொல்லக்கூடியது அனைத்தும் கிடைக்குமா. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது பிரிகின்ற பொழுது சங்கில் தீர்த்தம் ஊற்றி அதுல சிறிது துளசியை வைத்து பிறகு அந்த தீர்த்தத்தை அந்த இறக்கக்கூடியவர்கள் வாயில் ஊற்றினோமே ஆனால் அவர்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி நேர கைலாய பதவியும் வைகுந்த பதவியும் கிடைக்குதான்.
இதை வேண்டி பிரார்த்தித்து கொண்டவன் யாரான்னா சங்கசூடன். அதை நினைவுபடுத்தும் விதமா இங்க மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம். சங்கு நாதம் ஒலிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து சொல்றார், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்போடு நமக்கு. அப்போ சூரியன் உதயமானதும் இறைவனுடைய பாதார விந்தத்தில் ஒளி படுகிறது. அந்த ஒளியின் சொரூபமாக இறைவன் எழுந்திருக்க போகிறார். தேவா விருப்பமோடு, எது என்ன, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி உறவு கலவாமை வேண்டும். மனசுக்குள்ள நாம எல்லாம் யாராவது கேட்கறா, விருப்பத்தோட கொடுக்கறோம்னு நினைக்கிறீங்களா? 10 ரூபா போச்சேன்னு தான் பிச்சைக்காரனுக்கே பிச்சை போடுறோம், உண்டா இல்லையா? அதுக்கப்புறம் ஏதாவது நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, 3 நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் சாம்பாரை கூட கீழே ஊத்துறதுக்கு மனசு இல்லாமல் தூக்கி கொடுப்போம். கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுப்போம். நல்லா இருக்கிற பொழுதே சில பொருள்களை யாரும் கொடுக்க மாட்டா. நன்றாக உள்ள பொருளை சில பேருக்கு தானம் பண்ணணும். மனசு வருமா? வராது. அப்போ விருப்பமோடு செய்யணுமா எதை செய்தாலும். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது இறைவா விருப்பமோடு தாங்கள் எங்களுக்கு என்ன காட்டணும்? திருவடியை காட்டணும், பாதத்தை காட்டணும். ஏன்? ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இதே மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானுடைய திருவடியை திருப்பி திருப்பி போற்றி சொல்லியிருப்பார். அந்த கலலை மாற்றி மாற்றி திருவடியை சொல்லியிருப்பார். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஒரு படுகிறது, எது ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவா விருப்பமோடு எதை கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுக்கணும், இன்முகத்தோட கொடுக்கணும். இந்த மனைவி இருக்காங்களே, கணவரை வரவேற்கின்ற பொழுது இன்முகத்தோடு வரவேற்கணும். ரொம்ப கலைச்சி வரீங்களே தண்ணி தரணும். வெளியிலிருந்து யார் வந்தாலும் இன்முகத்தோடு முதல்ல தண்ணி கொடுத்து பழகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி டீ பால் ஏதாவது கொடுக்கணும். முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்த காரியம் என்ன என்பதை நம்ம விசாரிக்கணும். ஆனால் சில வீட்டில் என்ன பண்ணுவா, எதுக்கு வந்துக்கிறீங்க, எப்போ போவீங்க, இருப்பீங்களா போடுவீங்களா, இப்படிலாம் கேட்டு தான் சில பேர் தண்ணியே கொடுப்பாங்க சில வீடுகளில். அப்போ விருப்பம் இல்லாமல் எந்த செயலும் செய்யக்கூடாது. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றார்? விருப்போடு நமக்கு தேவா நல் செறி கலல். இந்த திருவடி இருக்கு பாருங்க, அது நல்லதை மட்டுமே தருமா. எது? சிவபெருமானுடைய திருவடி நல்லதை தவிர வேற தராது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அந்தர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. நல்லன எல்லாம் தரும். யாருடைய பார்வைப்பட்டா? அம்பாளுடைய பார்வை. அம்பாள் தனியா இருக்கால? இல்ல, சிவபெருமானோடு அர்த்தநாரீஸ்வர சொரூபமாக இருக்கின்றாள். அதனால அந்த அம்பாளுடைய பார்வை படுகிற பொழுது சிவனுடைய பார்வையும் சேர்த்தே நமக்கு படுகிறது. அபிராமி பட்டர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றார்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கின்றதோ அத்தனை கோடி நல்லதும் தருவார். யார் தருவா? இந்த இறைவனுடைய திருவடி தருமா. அதுதான் இங்க சொல்றார், தேவால் நல் செறி கலல் தாள். நல்ல திருவடி, நல்லதை மட்டுமே தரக்கூடிய திருவடி. அந்த கலல் தாள் இணை காட்டாய். அந்த 2 திருவடியை எங்களுக்கு காட்டினா நாங்க அப்படி கண்ணார கண்டு மனதார வாழ்த்துவோம். இறைவனை வாழ்த்தணும்.
உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்? இறைவனை வாழ்த்தணும். அப்படி வாழ்த்துகிற பொழுது அந்த இறைவன் அவருடைய திருவடியை நமக்கு காட்டணும். அந்த திருவடியை காட்டி அடுத்த வினாடி அந்த பாதார விந்தத்தை நாம கண்ணார கண்டு மகிழணும். அப்படி மகிழ்ச்சி அடைகிற பொழுது இறைவன் நமக்கு நல்ல அருள் தருவார். தீய அருள் அல்ல, நல்ல அருள் தருவார். அது என்ன தீய அருள் நல்ல அருள்? சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். அது என்ன நல்ல அருள் தீய அருள்? பத்மாசூரன் என்று ஒரு அசுரன், அவன் 1000 வருஷம் தவம் பண்ணான். தவம் பண்ண உடனே இறைவன் காட்சி கொடுக்கிறார். அப்படி இறைவன் காட்சி கொடுத்த உடனே என் வலக்கரத்தை எவன் தலையில் வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக போக வேண்டும் வரம் வாங்கிட்டான். எப்படிப்பட்ட வரம் பாருங்க. 1000 வருஷம் தவம், உண்ணாமல் உறங்காமல் தவம். அப்படி தவம் இருக்கின்றவன் என்னதை வாங்கியிருக்கான்? என் வலக்கரத்தை யார் தலையில் வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக வேண்டும் வாங்கிட்டான். இவன் வரம் சிவபெருமான் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அடுத்தடி எடுத்து வச்சார். சுவாமி எங்க போறீங்க? நீங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு போனா அந்த வரத்தை நான் யார் மேல பிரயோகம் பண்ணி பார்ப்பது? பரிசோதித்து யார் மேல பார்ப்பது? அதனால வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கலான்னு போறான். வரம் கொடுத்தவன் தலை மேலே கை வைக்கலான்னு போறான். சிவபெருமான் ஓட ஆரம்பிச்சார். பின்னாடி இந்த பத்மாசுரனும் ஓடுறான். நாராயணா எங்க இருக்கேன்னார். சுவாமி நான் எங்க பக்கத்துல தான் இருக்கேன்னார். உடனே சொன்னார், இப்படி வந்தா எப்படின்னார். ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால், பெண் ரூபத்துல வாழ்னார். அப்பதான் மோகினி அவதாரம் எடுத்தார். யாரு? திருமால். முன்னாடி சிவபெருமான், பின்னாடி பத்மாசுரன், இடையில இந்த மோகினி நுழைஞ்சா. நுழைந்த அடுத்த வினாடி பார்த்தா தவத்தை மறந்தான், சிவத்தை மறந்தான், வரத்தை மறந்தான். யார்? இந்த பத்மாசூரன். எல்லாத்தையும் மறந்துட்டான். மறந்த உடனே பார்த்தான், பெண்ணே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய்யா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்பியா? எனக்கு ஒரு சத்தியம் இருக்கின்றது, நான் நடனம் புரிவேன். என்ன மாதிரியே அழகான நடனம் புரிந்தால் அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன். இதை சொல்றார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியே பத்மாசுரன் சொல்றான், நானும் நல்லா நடனம் ஆடுவேன். நீ நடனம் ஆடுறது பெரிய விஷயம் இல்லை, நான் என்ன அபிநயத்தை பிடிக்கின்றேனோ அதே அபிநயத்தை தானும் பிடிக்க வேண்டும், நீயும் பிடிக்கும். சரி, அப்படியே பிடிக்கிறேன். இந்த மோகினி நடனம் ஆடுறான். யாரு? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் நடனம் ஆடுறார். அதே நடனத்தை அந்த பத்மாசுரனும் ஆடுகிறான். அவன் வரத்தை மறந்துட்டான், தவத்தை மறந்துட்டான், சிவத்தையும் மறந்துட்டான், மூணுத்தையுமே மறந்துட்டான். இப்ப அந்த மறந்த காரணத்தினால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் அவனுக்குள்ள இருந்தது. அதை தவிர அவனுக்கு வேற சிந்தனை இல்லை. அதனால என்ன பண்ணா, அந்த அம்மா பார்த்தா மோகினி தன் வலக்கரத்தை எடுத்து தலையில வச்சு இப்படின்னா, இவன் ஏற்கனவே வாங்கின வரத்தை மறந்துட்டான் இல்லையா, அதனால தன் கரத்தை எடுத்து தலையில வச்சான். இப்படின்னா எரிஞ்சு சம்பலா போயிட்டு. அப்ப நம்ம எல்லாம் என்ன கேட்கணும்? நல்லதை கேட்கணும். 1000 வருஷம் தவம் பண்ணா, இறைவா எனக்கு முக்தி கொடுன்னு கேட்டிருக்கலாம். இல்ல ஒரு 40 ஏக்கர் நஞ்ச, 40 ஏக்கர் புஞ்ச அப்படியாவது கேட்டிருக்கலாம். இல்ல நல்ல மனைவி, நல்ல மக்கள், நீண்ட ஆயுள், நான் வாழணும், 4 பேருக்கு நன்மை செய்யணும் கேட்டிருக்கலாம். என்னால ஒரு 4 பேர் பிழைத்தார்கள் என்று இருக்க வேண்டும், அதையாவது கேட்டிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் கேட்காம எதையோ கேட்டு கடைசியில் அழிவை நோக்கி போச்சா? அப்ப கடவுள் கிட்ட வணங்குவது பெரிய விஷயம் அல்ல, நல்ல விஷயத்தை கேட்கணும். இறைவன் கிட்ட நல்ல அறிவை கொடு, ஒழுக்கத்தை கொடு, ஞானத்தை கொடு, இதெல்லாம் கேட்கணும் இறைவனிடத்துல. இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், தேவா நல் செறி கழல் தாள் இணை காட்டாய். நாங்க திருவடியை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வேளை தப்பா கேட்டா, தப்பா ஏதாவது கேட்டா
அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாட்டில் சொல்றார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை. நான் ஏதாவது தவறுதலாக கேட்டேனானால் உடனே எனக்கு தண்டனை கொடுத்து அந்த தவறை செய்ய விடாமல் தடுக்க வேண்டியது நின் கடன். அதை சொல்லிதான் கைலாயத்திலிருந்து அவர் புறப்பட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப நான் தவறு செய்யாம இருக்கணும் இல்லையா, என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அல்லவா. அதனால இங்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்யணும், தவறு செய்கிற பொழுதெல்லாம் எனக்கு தண்டனை கொடுத்தா மீண்டும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் இல்லையா. அதை சொல்லுவது போல இங்க சொல்றார், தேவா நல் செறி கலல் தாள் இணை காட்டாய். அப்ப நல்லதை மட்டும் தான் கொடுக்கணும் இறைவன். அதனாலதான் இங்க சொல்லும் போதே சொல்றார், நல் செறி கலல் தாள் இணை காட்டாய். இரண்டு பாதத்தை காட்டுகிற பொழுது நல்ல எண்ணத்தை கொடு, உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடு. காரைக்கால் அம்மையார் கேட்டா இல்லையா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் கேட்டாங்க. எப்பவுமே உங்களை விட்டு பிரியாத இருக்கணும்னு அந்த அம்மா கேட்டா. அது மாதிரி இங்கு நல்லதை கேட்கணுமா, அதுக்காக இவர் சொல்றார், தேவா நல் செறி கலல் தாள் இணை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. அங்க இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்திக்கின்றார். என்ன பண்றார், திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய். அறிவிருந்தாதான் ஆண்டவனை அறிய முடியும். அறிவில்லாதவங்க ஆண்டவனை அடைய முடியுமானா, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அது கல்லு கட்டைன்னு சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் சொல்றாங்க கல்லு இது கட்டை இதுன்றான். சில பேர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் சொல்றாங்களே இல்லையா இது கடவுளே இல்லை, கடவுள் இருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாரா. சில பேர் நான் தான் கடவுள்ன்றான், அதையும் சொல்றாங்களே இல்லையா, நான் தான் கடவுள் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறோம் இல்லையா, நம்மை நாமே கடவுள்னு சொல்லிக்கிறோம், அப்படியும் உண்டு தானே. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், யாவரும் அறிவு அறியாய். அறிவிருந்தா ஆண்டவனை அறிந்து கொள்ளலாம், அறிவில்லைன்னா ஆண்டவனை அறிந்து கொள்ள முடியாது. அது எப்படி அறிஞ்சுகிறது? ஒருத்தன் கேட்டான், என்ன பண்றான், கடவுள் இருந்தா காட்டுன்னா. வாரியார் சுவாமிகளை பார்த்து குருநாதரை பார்த்து ஒருத்தன் கேட்டான், சுவாமி சும்மா கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றியே, கடவுள் இருந்தா காட்டு. அவர் இங்க வாப்பான்னார். உன்னோட வயசுல மூத்தவர் யார் இருக்கார் பாரு. எங்க அப்பா இருக்கார். அவரையும் கூப்பிட்டார். உன்னை ஒரு அறை விடுங்கோ அப்படின்னார். கன்னத்துல அவங்க அப்பா ஒரு அறை விட்டார். வலிக்குதேன்னார். நீ அந்த வலியை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். அவங்க அப்பா கூட தான் வந்துகிறார், சொற்படியுக்கு வந்துகிறார், ஏடாகோடமான கேள்வியை கேட்கிறார். வயசு பையன், அவனை எப்படி என்ன சொல்லி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு பெரியவர் யாருன்னார். பக்கத்தில் இருக்கிறார், எங்க அப்பான்னார். அவரை கூப்பிட்டார். ஐயா உங்க பையன் நல்ல புத்தியை கொடுங்க சுவாமி, கொஞ்சம் விபூதியை வச்சு விடுங்க சுவாமி, எதை பேசினாலும் வாயை திறந்தாவே நல்ல பேச்சே பேச மாட்டேன்றான் சுவாமி, நீங்க உங்ககிட்ட வந்தாலாவது கொஞ்சம் மாறுவான்னு அழைத்து வந்தேன் சுவாமி, அப்படியே ஒரு அறை விடுங்கன்னார். விட்ட உடனே ஆன கன்னத்தை பிடிச்சான். என்னன்னார், வலிக்குதுன்னார். அப்படியா, அடிச்சா வலிக்குமான்னா? என்ன சுவாமி எங்க அப்பா அப்படி அடிச்சிருக்கிறாரு, கண்ணை வீங்கி போச்சு, நீங்க என்ன சுவாமி வலிக்குதான்னு வேற மெதுவா கேட்குறீங்க. அந்த வலியை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். வலியை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். இதை விட உதாரணம் வேற என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அவன் அப்புறம் சொன்னான், வழியெல்லாம் காட்ட முடியாது, கரண்ட் சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்குமா இல்லையா? ஷாக் அப்படி அடிக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வச்சு பார்க்கறவங்களுக்கு தானே தெரியும். அது மாதிரி தான் இறைவன் கரண்ட் மாதிரி. நீ வச்சு பார்த்தா தானே தெரியும் ஷாக் அடிக்குதா இல்லையான்னு. அதை அனுபவிக்காத பொழுதே நீ இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன விடை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், யாவரும் அறிவு அறியாய். அறிந்தவருக்கு மட்டுமே தான் தெரியும் கடவுளுடைய சுகம் எப்படி இருக்கும் என்பது, கடவுளுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் என்பது.
இல்லைன்னா யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா இறைவனை அறிந்து கொள்ள முடியுமானா நிச்சயமா முடியாது. அதான் நிஜமும் கூட. அதுதான் இங்க சொன்னார். அப்பன்னா அறிவிருந்தால் மட்டும்தான் ஆண்டவனை அறிந்து கொள்ள முடியும். அறிவில்லாத ஆடு மாடெல்லாம் கோயிலுக்கு வருதா? ஆடு மாடெல்லாம் சொல்லுதா? கடவுளே, சுவாமி, ஆஞ்சநேயா, ராமபெருமானே, பெரியபாளையத்தம்மா, அப்பனே, விநாயகா, முருகா, சிவபெருமானே, எங்களுக்கு பச்சை புள்ள கண்ணிலேயே காட்ட மாட்டேன்றார் எங்க ஓனர், காஞ்ச புள்ளையே போடுறார், ஏதாவது கருணை பண்ணு, கேக்குதா? இல்லையே. அதுக்கு என்ன? அவ்வளவுதான் அறிவு. 6 அறிவு இருந்த நாமும் சில நேரங்களில் 5 அறிவோடு செயல்படுகிறோம் அல்லவா? அதனாலதான் இங்க சொல்றார், யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாயினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவிருந்து அனுபவிக்க கூடியவர்களுக்கு மட்டும் இறைவன் எளிமையான கடவுள். அதனாலதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பயந்தனில் ஆரூரானை மறக்கலும் ஆமே. அவர் சொன்னார் எளிய வந்த பிரான். அதனாலதான் இங்கே இவர் சொல்றார் எமக்கு எளியாயினார். அப்பனா என்ன பண்ணணும்? நம்ம வேலை 2 வேலை. 1, இறைவனை வழிபாடு செய்யணும், அன்போடு வழிபாடு செய்யணும், விருப்பத்தோடு வழிபாடு செய்யணும், பலனை எதிர்பார்க்காம வழிபாடு செய்யணும், பொறுமையோடு வழிபாடு செய்யணும். அவை பிராட்டி சேரைமான் தொண்டரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலாயத்துக்கு புறப்படுறாங்க. இந்த அவை பிராட்டியார் எப்பயும் பிள்ளையார அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பாடல் செந்தமிழால் பாடுவார். அன்னைக்கு என்ன பண்ண? அவசர அவசரமா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவராலும் கலந்ததுக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 கட 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 கடன்னு சொல்லிட்டா. என்னன்னே புரியல. பிள்ளையார் சொன்னார், ரொம்ப நல்லா தானே பாடுவேன், என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இவ்வளவு அவசர அவசரமா பாடுறீங்க? இல்ல, நானும் வயசானவன், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரைமான் தொண்டரும் கைலாயத்துக்கு போறாங்க, அவங்க கூடவே போயிட்டேன்னா எனக்கு துணைக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும், அடியாரோட அடியாரும் போன மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு பூஜையை கொஞ்சம் வேகமா பண்ணேன் அப்படின்னார். அந்த அம்மா சொன்ன, சரி கைலாயத்துக்கு போகணும் அவ்வளவுதான். ஆமா, நீ என்ன பண்றீங்க? நிதானமா பூஜை பண்ணுங்க, அவங்க போறதுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் விடுறேன். நிச்சயமா நிச்சயமா சத்தியமா சத்தியமா. உடனே அப்பதான் பாடின அந்த அம்மா, சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பலைசை பாட பொன்னரை நானும் பொந்துகிலாடையும் வண்ணமரங்கில் வளர்த்த அழகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பாரக்கூடும் வேலமுகமும் விலங்கு செந்தூரமும் என்ற அந்த பாடியே வித்தக விநாயகா விரை கலல் சரணேன்னா தும்பிக்கைய நீட்டினார். அந்த அம்மா உட்கார்ந்தா மேல கொண்டு போய் கைலாயத்துல விட்டுட்டார். அந்த அம்மா போய் 5 நிமிஷம் கழிச்சுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரைமான் தொண்டரும் போனாங்க கைலாயத்துக்கு. அம்மா வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தோம், வரவே இல்லையே, ஆனா எங்களுக்கு முன்னாடி கைலாயத்தில் இருக்கீங்க எப்படின்னாங்க. அவர் கொண்டு வந்து விட்டார். இவரு தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபாடு செய்தேன், அவர் கொண்டு வந்து விட்டுட்டார்னா. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா அங்க வந்துட்டா. அப்ப நம்பிக்கை எவ்வளவு வைத்திருக்க வேண்டும் அந்த தும்பிக்கையான் மீது யோசித்து பார்க்கணும். அதைத்தான் இங்க சொல்றார், யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய். அப்ப கடவுள் பிள்ளையார் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல, நாராயணர் வேறல்ல, எல்லாம் ஒரே கடவுள் தான். அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அரிசி சாப்பிட்றது அரிசி தான், அது சாதம், புளியோதரை, லெமன் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அப்புறம் வெஜிடேபிள் ரைஸ், அதுவே பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது, அதுவே சக்கரை பொங்கல், அதுவே இடியாப்பம், அதுவே ஊத்தாப்பம், அதுவே தோசை, அதையே இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதுவே அதிரசம். இத்தனோண்டு அரிசி கெட்ட கேடு இவ்வளவு பேர் எடுக்குது. நேரத்துக்கு தகுந்தாற் போல, வடிவத்திற்கு தகுந்தாற் போல. தங்கம் ஒன்று தானே, காதுல போட்டா கம்பல், மூக்குல போட்டா மூக்குத்தி, கழுத்துல போட்டா செயின், அதுவே ஆரம், அதுவே அடியகே, அதுவே ஒட்டியானம், அதுவே வளையல், அதுவே மோதிரம். இடத்திற்கு தகுந்தாற் போல அந்த தங்கம் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு பெயரும் மாற்றிக்கொள்ளுகிறது.
ஒரு தங்கம் கெட்ட கேடுக்கு இவ்வளவு பெயர் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு எவ்வளவு நாமம் இருக்கலாம், எவ்வளவு நாமம் இருக்க வேண்டும், யோசிக்கணும் இல்லையா? அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், எமக்கு எளியாய். அவர் எல்லா ரூபத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். பிள்ளையாரும் அவர்தான், முருகரும் அவர்தான், சிவனும் அவர்தான், நாராயணரும் அவர்தான், சூரியனும் அவர்தான், சந்திரனும் அவர்தான், பூமி அவர்தான், ஆகாசம் அவர்தான், காற்று அவர்தான், நீர் அவர்தான், நெருப்பு அவர்தான், எல்லாவற்றிலும் இருக்கிறாரா இல்லையா இறைவன்? அதைத்தான் இங்க சொல்லாம சொல்றார், எமக்கு எளியாய். நீ எந்த ரூபத்தில் இறைவனை வழிபாடு செய்தாலும் சரி, அந்த இறைவன் உனக்கு திருவருளை தருவார். செய்ய வேண்டியது ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பை வைத்து பூஜிக்கணும், உருகணும், இறைவனிடத்துல உருகணும், அவன் நாமத்தை உருக உருக உச்சரிக்கணும். முருகா 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 என்று ஓதணும். அப்பனா என்ன பண்ணணும்? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சொல்றாங்களா லவ்வை பிராட்டியார். அதே மாதிரி இங்க சொல்றார், யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்போ இந்த மாணிக்க வாசக பெருமான் இந்த திருப்பெருந்துறையில திருப்பள்ளி எழுச்சிய எவ்வளவு அழகா இறைவனை எழுப்புறாருன்னு பாருங்க. எவ்வளவு எளிமையான முறையில் எழுப்புகிறார். நம்மை போன்ற அடியார்களுக்கு எவ்வளவு விஷயத்தை அதுக்குள்ளர ஒளித்து ஒரு ஒரு வார்த்தையில தான் நமக்கு சொல்லியிருக்கார். சும்மா 2 எழுத்து 3 எழுத்து, அதுல எவ்வளவு சூட்சமத்தை வைத்து நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த திருப்பள்ளி எழுச்சியை படிச்சு படிச்சு இறைவனை எழுப்பி எழுப்பி இன்னருளை பெற்றுக் கொள்ளணும். நாம் எல்லாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இறைவனை இந்த பாட்டுங்களை பாடி 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 பரவசமாகியாவது இறைவன் திருவருளை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். அப்பேற்பட்ட சிறப்பை திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய பாடல்ல மாணிக்க வாசக பெருமான் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் ஏம்பின ஏம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவா நல் செறி கழல் தாள் இணை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று 3வது பாடலை நிறைவு செய்கிறார். நாம திரு பாவைக்கு செல்ல போறோம். இறைவனுடைய கருணையினால இங்க 24வது பாடல். ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு நிறைய விஷயத்தை கொட்டி கொடுக்கின்றாள். இறைவனுடைய திருவிடையாடலை எல்லாம் கொட்டி அப்படியே நமக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் 23வது பாடலை சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் 24வது பாடல். அருமையான பாடல். அந்த அம்மா சொல்ற, அவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. நேற்றைய தினத்துல ஓங்கி உலகளந்த பெருமானாக நமக்கு இங்கே காட்சி கொடுத்தார். இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், ஓங்கி உலகளந்த பெருமான் முதல்லயே சொல்லிட்டா, ஆனா திருப்பி மறுபடியும் என்ன சொல்ற, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அப்போ மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரம் எடுத்தார். அவன் செல்வ செருக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தது. பிரகலாதனுடைய பேரப்பிள்ளை, இரண்யனுக்கு கொல்லு பேரன். 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? நான் தான் கடவுள் என்று சொன்னவன் இரண்யகசிபு. வேதத்தையே அடிச்சு திருத்தி எழுதிய ஒருவன் யாரான்னா இரண்யகசிபு.
வேதத்தையே எங்கெல்லாம் ஓம் நமோ நாராயண வேதம், ஓம் இரண்யாய நம எங்க நாராயணான்னு இருக்கோ அதை அடிச்சிடு. எங்கெல்லாம் நாராயணான்னு வருதோ அதெல்லாம் அடிச்சுட்டு இரண்யாய போடு. சிவாய நம எங்கெல்லாம் இருக்கோ அதை அடிச்சுடு, இரண்யாய போடு. எங்கெல்லாம் முருகான்னு இருக்கோ அதை அடிச்சுடு, என் பேரை போடு. வேதத்தையே அடிச்சு திருத்தி எழுதுனானா எப்படி இருக்கும் பாருங்க. அவன் இறைவன் கிட்ட சிவபெருமான் கிட்ட தவம் பண்ணான், வரம் வாங்குறான். 5000 வருஷம் ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என ஏற்கனவே நாராயணர் தம்பியை கொன்னுட்டார். இரண்யாட்சனை கொன்னுட்டதுனால இரண்யன் பயந்து விட்டான். இப்போ பிரம்மா கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் தவம் பண்றான், காட்சி கொடுக்குறாங்க. இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்த உடனே கேட்கிறான், எனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை கொடுங்க. அப்ப பிறந்தா இறப்பு நிச்சயம், இறக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பிறந்தா என்ன நிச்சயம்? இறப்பு நிச்சயம். இறக்காமல் இருப்பதற்கு ஏதாவது உண்டா? வழியே கிடையாது. எத்தனை வருஷம் வாழ முடியும்? 5,70,061 ஆண்டு காலம் வாழ்ந்த இரண்ய கசிபுக்கே பிராணன் போனதுன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். யோசிக்கணும் இல்லையா? அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொன்னார், அப்ப மரணம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு. அவன் பார்த்தான், உள்ள வரக்கூடாது மரணம், வெளியில வரக்கூடாது மரணம், எங்க வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது வெளியிலையும் வரக்கூடாது, ஆயுதத்தால வரக்கூடாது, பறவையால வரக்கூடாது, விலங்கால வரக்கூடாது, மனிதரால வரக்கூடாது, தேவரால வரக்கூடாது, மும்மூர்த்திகளால வரக்கூடாது, முப்பெரும் தேவியரால வரக்கூடாது, ஆணால வரக்கூடாது, பெண்ணால வரக்கூடாது, பகல்ல வரக்கூடாது, இரவுல வரக்கூடாது. இப்படியெல்லாம் வாங்கணும். மரணத்துல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பல 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 ஆயிரம் வரங்கள் வாங்கினான். அப்பதான் பார்த்தார், ஓ அப்படியா, கடவுள்கிட்ட இல்லாத ஐடியாவா, அவர்கிட்ட இல்லாத உபகரணங்களை நரசிம்மமாக வந்தார். ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, விலங்கும் கிடையாது, மனிதரும் கிடையாது, தேவரும் கிடையாது, தெய்வமும் கிடையாது, நரசிம்மம் கலப்படம். உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது, வாசற்படியில கத்தி கிடையாது, கிடபார கிடையாது, மண்வெட்டி கிடையாது, எது கோடாரி கிடையாது, வால் கிடையாது, வில் கிடையாது, வேல் கிடையாது, சூலாயுதம் கிடையாது, எதுலையுமே அவனுக்கு மரணம் இல்லை. கடைசியில் என்ன பண்ணார்? தன் கூறிய நகம் வந்து ஆயுதம் கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் சட்டத்தில் இருக்கு. ஒரு பெண் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளணும்னா நெகத்தினாலேயே கொள்ளலாம் என்று சட்டம் இருக்கு. ஒரு பெண் தன் மானத்தை கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா தன்னுடைய தற்காப்புக்காக தன் கூறிய நகங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை அங்க சட்டம் சொல்லுகிறது. அது முதல்ல செய்தவர் யாரான்னா நரசிம்மர். உள்ளேயே இல்லை வெளியிலே இல்லை, வாசப்படியில வச்சு குடலை உருவி மாலையா போட்டார். நரசிம்மமாக வந்து அந்த இரண்ய கசிபை கொன்றார். அப்பேற்பட்டவருடைய பேரன், கொல்லு பேரன் பிரகலாதனுக்கு பேரன் யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. அந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் வாமன அவதாரம் எடுத்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவன் செல்வ செருக்கு. சில பேருக்கு பணம் வந்துட்டா கர்வம் வரும், படிப்பு வந்துட்டா கர்வம் வரும், பதவி வந்துட்டா கர்வம் வரும், பட்டம் வந்துட்டா கர்வம் வரும். எது வந்தாலும் என்ன வரக்கூடாதா? கர்வம் வரக்கூடாது, நான் என்கின்ற அகந்தை வரக்கூடாது. அப்படி வராம என்ன பண்ணா? உயர 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 பறந்தாலும் பணிவு வேணும், படிச்சாலும் பணிவு வேணும், பட்டம் வந்தாலும் பணிவு வேண்டும், எவ்வளவு செல்வம் வந்தாலும் பணிவு வேண்டும். இதெல்லாம் இருந்தா, பணிவு இருந்தா எவ்வளவு நாளும் உயரலாம், நீண்ட ஆண்டு காலம் வாழலாம். எங்க? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எங்க? இந்த பூமியில. அதனால இங்க சொல்லுகிற பொழுது முதல்ல சொல்றார், அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றினாங்க. அப்ப அந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வாமன அவதாரத்தை எடுத்துக்கொண்டு போய் கேட்கிறார். அவன் செல்வ செருக்கு ரொம்ப என்ன
இருந்தது அவனுக்கு? செல்வம் தாசியா இருந்தது. அதனால கொஞ்சம் கர்வம் இருந்தது. அது மட்டும் இல்ல, வர்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான். அள்ளி அள்ளி கொடுக்கிறான்னு அதை கொண்டே இறைவன் அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். சரி, அப்படி என்ன நினைக்கிறான்? அப்ப போனார் இவரு. அப்ப தானம் கொடு. என்ன தானம்? ஒரு 3 அடி கொடு. இருக்கிறதே குள்ளம். அவர் பாதமே இந்த உள்ளங்கை அளவுதான் இருக்கும். இவ்வளவுண்டு தான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். அதில் எவ்வளவு கொடுக்க முடியும்? 3 அடி போதும்னார். சுவாமி 3 உலகத்தை கேளுங்க தரேன். இல்லை இல்லை, எனக்கு 3 அடி போதும். சரி, அளந்துக்கோங்க. அப்பதான் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் குருநாதர் சுக்ராச்சாரியார். அசுரர்களுக்கு குரு சுக்ராச்சாரியார், தேவர்களுக்கு குரு வியாழ பகவான். தட்சிணாமூர்த்தி குருவுக்கு குரு. ஏன்னா நம்ம எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறோம். இவர் வேற அவர் வேற. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமான். தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி. பிரம்மதேவருடைய குமாரர்கள் சனகாதி முனிவர்கள் 4 பேர். அந்த 4 பேர் நிறைய படிச்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு குழப்பம் என்னன்னு புரியல. அப்ப அந்த குழப்பத்திலிருந்து தெளிவிப்பதற்கு ஞானத்தை போற்றும் விதமாக இறைவன் சிவபெருமானிடத்தில் போய் கேட்டாங்க, சுவாமி முக்தியை பெறுவது எப்படி? அப்ப அவருக்கு அதுக்கு பொருள் சொல்றார். பிரணவத்திற்கு பொருள் சொல்றார். சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனை செய்கிறார். உலகம்னா என்ன, உலகத்தில் எப்படி வாழணும், சன்னியாசி எப்படி வாழணும், பிரணவத்துக்கு என்ன பொருள், கடவுள் எப்படி இருக்கணும், மனிதர்கள் எப்படி இருக்கணும், பறவைகள் எப்படி இருக்கணும், விலங்குகள் எப்படி இருக்கணும், ஞானத்தை போதித்தார். அப்படி போதனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் என்ன பாரு, தட்சிணாமூர்த்தி சொரூபம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி எந்த பக்கம் பார்த்திருப்பார்? தெற்கு பார்த்து இருப்பார் தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் எந்த பக்கம் பார்த்திருப்பார்? வடக்கு பார்த்திருப்பார் குரு பகவான். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தட்சிணாமூர்த்தி தான் குருவா, குரு தான் தட்சிணாமூர்த்தியான ஒரு சரியான விளக்கம் தெரியாதனால அதை சொல்றேன். அப்போ அசுரர்களுக்கு குரு சுக்ராச்சாரியார். வெள்ளிக்கிழமைன்னு சொல்றோம் இல்லையா, நவகிரகத்தில் சுக்கிர பகவான் இருக்காரே, அவர் தான் அசுரர்களுக்கு குரு. நமக்கெல்லாம் குரு பகவான் வியாழ பகவான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குரு. அந்த குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தி. குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தி. இப்ப அப்படிப்பட்ட இறைவன் வியாழ பகவான் நமக்கு குரு. இப்ப அவர்களுக்கு யாருக்கு? அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார். அவர் பார்த்தார், வந்திருக்கிறவர் திருமால் தெரிஞ்சு போச்சு. இந்த தார வார்த்து கொடுப்பாங்க, அந்த கமண்டலத்தில் போய் வண்டா போய் உட்கார்ந்து விட்டார். இந்த வண்டு போய் உட்கார்ந்த உடனே இவர் பார்த்தார், தர்பை புல்லை எடுத்து ஒரு குத்து குத்தினார். இந்த வலது கண்ணு குருடா போச்சு. இன்னைக்கும் சுக்கிர தசை வந்தா நமக்கு கண்ணு குருடும், கண் தெரியாதுன்னு வாங்க. இன்னைக்கும் தனம் வந்தா என்ன தெரியாது, பணம் வந்தா கண்ணு தெரியாது இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அது காரணமே இவர் தான். சுக்கிர தசை அடிச்சதுன்றோம் இல்லையா, அது காரணமும் இவர் தான். அதே மாதிரி சுக்கிர தசையில கண் பார்வை நிச்சயமாக குறைபாடு வரும் எல்லாருக்குமே. சுக்கிர புத்தி வந்தாலோ சுக்கிர தசை வந்தாலோ கண்டிப்பாக கண் குறைபாடு வரும். நம்ம மயிலாப்பூர்ல பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல வெள்ளீஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கு. எங்க நம்ம மயிலாப்பூர்லயே நவகிரக தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலங்கள் இருக்கு. அந்த நவகிரக தலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயில் தான் சுக்கிரனுடைய கோயில். இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்க போய் வெள்ளியில கண்மலர் வாங்கி உண்டியல்ல போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு கண் பார்வைகள் நலமாக தெரியும். கண் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை வெள்ளீஸ்வரர் கோயில்ல போய் இறைவனை வழிபாடு செய்துவிட்டு பிறகு கண் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும் என்பது இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய உண்மை. இன்று வரையும் இருக்கக்கூடிய ஒரு சத்தியமான வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால அந்த சுக்கராச்சாரியாருக்கு பார்வை குறைபாடு அங்கதான் நீங்கியதாகவும் தல புராணங்கள் சொல்லுகிறது. மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோயில் தல புராணம் சொல்லுகிறது, சுக்கராச்சாரியார் தன் கண் பார்வையை அங்கதான் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய 3 அடி மண் இப்ப வாங்குறார். அந்த கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை ஊற்றி 1 அடி பூமி அளந்தார், 1 அடி விண்ணை அளந்தார், 3வது அடி எங்கேன்னார்? தன் திருமுடிய தலையை கொடுத்தார்.
அவன் பக்தன், அவனை அழிக்கல, பாதாள உலகத்துல கொண்டு போய் வச்சுட்டார். சிரஞ்சீவிகளில் ஒருவர் மகாபல சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி சிரஞ்சீவிகளில் ஒருவர். அதை நினைவுபடுத்தும் விதமாக இங்க சொல்றார். யாரு? ஆண்டாள் நாச்சியார் இந்த 24வது பாடல்ல சொல்றார், அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. அப்போ ஒரே ஒரு அடியில இந்த பூமி அளந்துட்டார், ஒரு அடியில வானத்தை அளந்துட்டார், 3வது அடியை அவன் தலையில வச்சார். அப்போ அந்த திருவடியை நாம பார்க்க வேண்டாமா? அந்த திருவடியை சேவிக்க வேண்டாமா? அந்த திருவடியை நாம் எல்லாம் கண்ணார வாழ்த்த வேண்டாமா? வாயார வாழ்த்த வேண்டாமா? அததான் இங்க சொல்றார், அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராவண சீதையை கொண்டு போய் 10 மாசம் சிறை வைத்திருந்தான். 10 மாசம் எல்லா இடத்திலும் தேடி, கடைசியில் சுக்ரீவன் இடத்துல போய் ஆஞ்சநேயரை கூட துணைக்கு அடைத்து கொண்டு எங்கெல்லாமோ தேடி கடைசியில் இலங்கையில் இருப்பதாக ஆஞ்சநேய சுவாமிகளை கொண்டு போய் தூது அனுப்பினார். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்றான் நங்கை கண்ட அயலாரூரில், 5லே 1 வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் அங்க போய் இலங்கைய பத்த வச்சுட்டு வந்துட்டார். தன் வாளுக்கு தீ வச்சதுனால இலங்கையை அவர் பத்த வச்சுட்டு வந்தார். அதற்கு பிறகு ராமபெருமான் அங்கு போனார். போய் அங்கே 10 நாள் யுத்தம் நடந்தது. 9வது நாள் யுத்தம் முடிந்து விட்டு முடிகிற போது அன்னைக்கே அவர் கொண்டிருக்கலாம். தன் மனைவியை கொண்டு போய் 10 மாசம் சிறை வைத்திருக்கின்றார். ராமபெருமான் கருணை உள்ளத்தோடு சொன்னார், இன்று போய் நாளை வா ராவணான்னு சொன்னார். அப்ப அவர் திறமையை அங்கு காட்டினார். ஆனா அவனை கொல்லணும்னு நினைக்கல, திருத்தணும்னு நினைச்சார். ஏன்னா உலகத்திலேயே மன்னிப்பு மிகப்பெரிய விஷயம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இந்த ஒரு நாள் அவனுக்கு அறிவு வந்து அந்த அறிவை பயன்படுத்தி அவன் ஒருவேளை கொண்டு வந்து உங்க மனைவியை நான் உங்ககிட்ட விட்டுடுறேன்னு சொன்னான்னா இந்தா விபூஷ்ணா இலங்காதி பட்டம்னு கொடுத்துட்டார். அப்ப லட்சுமணர் கேட்டார், அண்ணா இலங்கை பட்டத்தை விபூஷணாழ்வாருக்கு கொடுத்து விட்டீர்கள், இதே மாதிரி வந்து காலில் விழுந்து என்ன மன்னிச்சுடு ராமா இந்தா சீத்தைன்னு உங்ககிட்ட விட்டுட்டு ராவணன் மன்னிப்பு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சற்றும் யோசிக்காத ராமபெருமான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையா லட்சுமணர் கேட்ட கேள்விக்கு. என்ன பதில் சொன்னார்? இவருக்கு இலங்கையை கொடுத்தேன், என் அயோத்தியை ராவணனுக்கு கொடுத்துருவேன். எதிரிக்கு யோசி பாருங்க, யாராவது சொல்ல முடியுமா? 10 மாசம் தன் மனைவியை கொண்டு போய் வச்சிருந்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறான். 10 மாசம் பல்லு தேய்க்கல, குளிக்கல, சாப்பல்ல, உறங்கல. உன்னல உறங்கல யாரு? சீத்தை பிராட்டி. ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்தாலாம். எது? இந்த உடுத்திய புடவையை மீண்டும் மீண்டும் உடுத்தினாலாம். ஏன்னா உண்ணாமல் உறங்காமல் இருப்பதனால இந்த உடம்பு இழைக்கிறது. இழைக்கக்கூடிய காரணத்தினால் உடுத்தியதையே மீண்டும் மீண்டும் உடுத்தினாலாம். ஏன்னா அந்த உடம்பு சுருங்குது, எங்க புடவை அவிழ்ந்து விடுமோ என்பதற்காக அதை என்ன பண்ண மீண்டும் மீண்டும் அதை சரிப்படுத்தி இறுக கட்டி கொண்டாலாம். அப்பேற்பட்ட யார் அந்த அம்மா? சீதா பிராட்டி. அவ்வளவு கொடுமையை அனுபவித்தது சீத்தை. ஆனா தன் மனைவி அவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை, மன்னிப்பவனே மிகப்பெரியவன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்று போய் நாளை வான்னு சொன்னார். அங்கே தன் திறமையை காட்டினார். ராமபானத்தை தவிர ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் யாருக்கு? ராமருக்கு. ஒரே ஒரு சொல் சொன்ன சொல் வந்து தவற மாட்டார். இன்னொன்னு இல்லால் அப்படின்னா ஒரே ஒரு மனைவி சீத்தையை தவிர சிந்தையாலும் மற்ற 2 மாந்தரை தீண்டேன். 3 மனைவிமார்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. 3 மனைவி யாருக்கு? திருமாலுக்கு. வைகுந்தத்தில் இங்க வந்திருக்கிறது ஸ்ரீதேவி.
மற்ற இரு மாந்தரை நான் சிந்தையால் கூட தீண்ட மாட்டேன்ட்டான்னா பார்த்துக்கோயே, மனசால கூட தீண்ட மாட்டேன்னார். அதே மாதிரி ராமபானத்தை தவிர வேற பானம் எடுக்கல. ராமபானத்தை தவிர வேற பானமே எடுக்கலையாம் கடைசி வரைக்கும். அப்படி ராவணன் மீது அந்த ராவணனை அடித்த பொழுது தன்னுடைய திறமை என்று சொல்லக்கூடிய திரள் காட்டினார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அப்போ அவருடைய திறமையை என்னவென்று சொல்லுவது? ராமபெருமானுடைய திறமையை என்னவென்று சொல்ல முடியும்? எதிரிக்கும் மன்னிப்படித்த ஒரு பெருமான், எதிரிக்கும் மன்னிப்பு கொடுத்தார். இப்பயாவது திருந்தி கொண்டு வந்து தன் மனைவியை ஒப்படைச்சிடுவாரான்னா அவர் ஒப்படைக்கல. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு மனிதன் 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 என்று கெட்டு போனார் ராவணன். கடவுள்னு சொல்லல, என்னது மனிதன் 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 என்று சொல்லி கெட்டு போனான். இல்லைன்னா கடவுளை நேரில் பார்த்து வணங்காமல் இருந்திருப்பான, வணங்கி இருப்பான் இல்லையா? ஆனால் அவனுக்கு பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. என்ன பாக்கியம் கிடைக்கல? வணங்கக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் பார்க்குற பாக்கியமும் கிடைச்சிருக்கு, வணங்கக்கூடிய பாக்கியம். பார்க்குற பாக்கியம்னா உடனே நேரில் வந்து ராமர் பேசுவாரான்னு கேட்கக்கூடாது. நம்ம எல்லாம் பேசினார்னா நம்ம சும்மா இருப்போம், லிஸ்ட்டு பெருசாக கொடுத்துருவோம். அதுக்கு பயந்துதான் அவர் எல்லாம் அப்படியே இருந்த இடத்துலையே சும்மா இருக்கிற மாதிரி இருக்கிறார். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இறைவன் அவதாரம் செய்தார். எங்கே? கோகுலத்தில் அவதாரம் செய்வதற்கு முன்னதாக கம்சனுடைய மாளிகையிலே நந்தகோபருக்கு யசோதைக்கு பிறப்ப அங்க போய் வளர்வதற்கு முன்னதாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக அவதாரம் செய்கிறார். இரவு 12 மணி, ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியிலே இரவு 12 மணிக்கு பகவான் அவதாரம் செய்கிறார். அப்படி அவதாரம் செய்கிற பொழுது கோடி சூரிய பிரகாசமா இருந்துச்சான். ஒரு குழந்தை பிறந்தா அழணுமா இல்லையா? ஆனால் அழல. ஒரு குழந்தை பிறந்தா அழணும், ஆனால் அந்த குழந்தை அழல. வசுதேவர் அங்கே இருக்கார், ஒரு பக்கம் தேவகி அம்மையார் இருக்காங்க. கையில் சங்கு சக்கரம் கதாயுதத்தோட குழந்தை பிறந்த அவதாரம் செய்திருக்கிறார். பார்த்த அடுத்த வினாடி பிள்ளைகளி தீர்க்க வந்த பெருமானே உன்னை காப்பாற்ற முடியாதான்னு 2 பேரும் அழறாங்க. அப்போ வசுதேவர் கிட்ட இந்த குழந்தை பேசுது. என்ன சொல்லுது? வசுதேவரே, நீங்கள் என்னை தொட்ட உடனே இந்த தேவ சரீரம் போய் மனித சரீரம் வந்துடும். என்னை இங்கிருந்து தூக்கிட்டு போய் அங்கே மாயை பிறப்பா, அவளை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிரு, என்னை தூக்கிட்டு போய் அங்கே வச்சிரும். இப்போ அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ அந்த மாயை சொல்றா, எங்க இங்கே பெண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை நம்மளை கொல்லாதுன்னு சொல்லி இப்படி கழுத்தை தூக்கி அப்படி நிறுத்துற பொழுது அந்த அம்மா 1000 தலை 2000 கை. யாரவ? ஆதி பராசக்தி காளி. ஆஹான்னு சிரிச்சா. கம்சா, உன்னை கொல்லக்கூடிய எங்கள் அண்ணா பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து வருகிறார், என்னை கொல்ல உன்னால் ஆகாதுன்னா. இவன் பார்த்தான். அப்போ கையிலிருந்து விலகிட்ட அந்த அம்மா மறைஞ்சுட்டா. அதனால அவ மாயை. அவதான் 16 வருஷம் கழிச்சு பாஞ்சாலனுக்கு திரௌபதியாக வந்து அவதாரம் செய்யக்கூடிய மாயை அவன். காளி தேவி தான் திரௌபதி, திரௌபதி தான் காளி தேவி. சரி, இப்போ இந்த கம்சன் என்ன நினைக்கிறான்? ஒவ்வொருத்தரா கொண்டு போய் கொல்லணும்னு நினைக்கிறான். யார? எப்படியாவது இந்த பகவானை கொல்லணும். என்ன மரணிக்கிறோம்னு தெரிஞ்சாதான் மனிதனுக்கு எவ்வளவு கர்வத்தோடு இருந்தாலும் சாக போறோம்னு தெரிஞ்சா கர்வம் எல்லாம் பறந்து போயிடும். உயிர் பிரிய போகுதுன்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அந்த இடத்துல குணம் வந்து குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். இனியோட நம்ம கதை முடிய போகுது. இதுக்கு மேல நாம என்ன இருக்க மாட்டோம், உயிரோட இருக்க மாட்டோம். யார் யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ கேட்டுருவோம். இது வரைக்கும் பண்ண தப்பு கிட்ட இறைவன் கிட்டையாவது மன்னிப்பு கேட்டுருவோம்னு கேட்டுருவோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, உண்மையை தவிர சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. இறக்கும் தருவாயில் எல்லா மனிதர்களும்
இறக்கும் தருவாயில உண்மையை தவிர சத்தியத்தை தவிர பேச மாட்டாங்க. அதனாலதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் என்னது, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இந்த கம்சன் பார்த்தான், எத்தனையோ அசுரர்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான் இந்த பகவானை கொல்லும் பொருட்டு. கோகுலத்திற்கு பூதனை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அம்சான். அவ 2 மார்பகத்திலும் விஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அமுதம் வாங்கலையோ அமுதம் வாங்கலையோன்னு வந்தா. என்ன பண்ண, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண அமுதம் கிடையாது. என்னது, சாதாரண அமுதம் கிடையாது. அந்த அம்மா என்ன வாங்க, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, பாலு கழுத பிள்ளை பசி வந்தால் துடிக்கும் பிள்ளை, பாலு கழுத பிள்ளை பசி வந்தால் துடிக்கும் பிள்ளை, தானேயும் வந்து வந்து பாலையும் தான் குடிக்கும் பிள்ளை, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, நாடிய நரம்பிடிக்க நாவு உலர்ந்திருக்க, நாடிய நரம்பிடிக்க நாவு உலர்ந்திருக்க, சூடு குறையவில்லை ஜுரமும் கூட தணியவில்லை, சூடு குறையவில்லை ஜுரமும் கூட தணியவில்லை, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, தாய்ப்பால் வாங்கலையோ தாய்ப்பால். இதுவரைக்கும் நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டோமா? என்னென்னமோ பால் விற்கிறாங்க, தாய்ப்பால் வித்து கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை இல்லை, அந்த பூதனை இடத்துல போய் பாலை குடிச்சு அவ கொடுத்த பொழுது பால் குடிப்பது போல அவள் ரத்தத்தையும் சேர்த்து குடித்து அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார். அதுக்கடுத்து அவ இறந்துட்டா. இப்ப அடுத்து என்ன நினைக்கிறான், வண்டி சக்கரமாக அனுப்பலான்னு சகடாசுரனை அனுப்புறான். யாரு, இந்த கம்சன். அதுதான் சொல்றார், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. குழந்தை தொட்டில பகவான் படுத்துருக்கார், வண்டி சக்கரமாக சகடமாக போய் அந்த தொட்டில் மேல விழுந்த உடனே குழந்தை இறந்து போயிடும்னு கம்சன் அனுப்பி வச்சான். பகவான் பார்த்தார், ஓ என்னை கொல்லுவதற்கு ஆரம்பிச்சுக்கிறியான்னு அவருடைய அந்த பிஞ்சு பாதத்தில் அப்படி ஒரு சும்மா அப்படி டச் பண்ணார். இந்த பூமியையே ஒரு அடியில் அளந்த பெருமானாச்சே, ஒரு உத விட்டா அவன் கதி என்ன ஆகும்னு யோசித்து பார்க்கணும். 1000 சுக்கா வடிச்சு சிதறனான். அதுதான் இங்க சொல்றார், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இந்த திருவடியை என்னன்னு சொல்றது, தன்னை கொல்ல வந்தவனுக்கு வைகுந்த பதவி, பூதனைக்கு வைகுந்த பதவி கிடைச்சது. ஏன், இந்த பகவான் வாய வச்சார்ல, செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவள வாயை காண்பேனோ. குலசேகராழ்வார் சொன்னார்ல, இந்த வாயை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா அவருக்கு. அந்த திருவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அவள் மார்பகத்தில் இந்த வாய் பட்டதனால அவளுக்கு வைகுந்த பதவி கிடைச்சிடுச்சு. பகவானை கொல்ல வந்தவனுக்கு வைகுந்த பதவி கொடுத்தார். இப்ப இந்த சகடாசூரன் பகவானை கொல்லுவதற்காகத்தான் வந்தார். ஆனா அந்த பாத திருவடி பட்டுச்சு, பட்ட உடனே அவனுக்கு வைகுந்த பதவி கிடைச்சிடுச்சு. அப்போ அந்த பாதம் எப்பேற்பட்ட பாதமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னை கொல்ல வந்தவனுக்கு வைகுந்த பதவி, தன்னை கொல்ல வந்தவனுக்கு வைகுந்த பதவி. அதை இங்க சொல்லாம சொல்றா ஆண்டாள் நாச்சியார். என்ன சொல்றா, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றினா. உன் புகழை நான் எப்படி சொல்லுவது? ஒருவன் கொல்ல வந்தவனை நீ கொன்றிருக்கலாம், ஆனா அவனுக்கு நரகம் அல்லவா கொடுத்திருக்கணும். அவனுக்கு சொர்க்கம் கொடுத்தையே, உன் புகழை நான் என்னன்னு சொல்லி பாடுவது? அவன் முதல்ல சொல்லிட்டா, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறக்கும் வல்லல் பெரும்பசுகள் முதலே சொல்லிட்டா.
அந்த புகழை நான் என்னன்னு சொல்றது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, முதலையே சொல்லிட்டா, பேரை பாடிட்டா, அந்த புகழை என்ன சொல்றதுன்னு தெரியல. மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாக சொல்ற, தன்னை கொல்ல வந்தவனுக்கு வைகுந்த பதவி கொடுத்தாயே இறைவா, உன் புகழை எப்படி பாடுவது? அருமறை முதல்வனை ஆடி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவ தேவனை இருபத முலரிகள் இறைஞ்சி ஏத்துவோம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பெருமான், அவரை எப்படி பாடுவது, எப்படி புகழ்வது? அதுதான் இங்க சொல்லும் பொழுது சொல்ற, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இவருடைய புகழை எப்படி பாடுறது? எவ்வளவு சொன்னாலும் போதாதல்லவா? ஆயுள் காலம் முழுவதும் பகவானை நாராயணனை புகழ்ந்து 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 பாடினாலும் போதாதல்லவா? அப்பேற்பட்டதை இங்க சொல்றார். திருப்பி என்ன சொல்ற, கன்று குணிலாய் எரிந்தாய் கலல் போற்றி. சரி, இந்த இவன் தான் வந்தானே, இவனை வைகுந்த பதவி கொடுத்தார, அடுத்து கண்ணுக்குட்டியா ஒருத்தன் வந்தான். நீ முதல்ல போன்னு விழா மரமா ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். மரமா ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான். ஒருத்தன் இங்க கண்ணுக்குட்டியா வந்து கொல்லணும்னு நினைக்கிறான். இந்த கண்ணுக்குட்டியா இருக்கிறவனை எடுத்து என்ன பண்ணிட்டாரா, அந்த விளாமரத்துல தூக்கி அடிச்சார். இவனும் மாண்டு போனா, அவனும் மாண்டு போனான். ஆனா எங்க போனாங்கன்னா வைகுந்தத்துக்கு போனான். இறைவன் அந்த கன்றுக்குட்டிய காலால பிடிச்சு ஒரு அடி அடிச்சார, அந்த இவருடைய கரம் அந்த கன்று மேல பட்டது. அந்த கன்று போய் அந்த மரத்தின் மேல பட்டது. 2 பேருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டார் பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு இறைவன், அதைத்தான் இங்கு சொல்றார். என்ன சொல்றாரா, கன்று வடிவில் வந்த வச்சாசூரனை தூக்கி எறிந்து விழா வடிவில் நின்ற கபித்தாசூரனையும் சேர்த்து 2 பேரையும் அப்படி விசிறினார். விசிறிய அடுத்த வினாடி 2 பேருக்கும் என்ன கிடைச்சதா, மோட்சம் கிடைத்தது, வைகுந்த பதவி கிடைச்சது. பகவானுடைய பார்வை, பகவானுடைய கரம், பகவானுடைய கருணை, தன்னை கொல்ல வந்தவர்களுக்கு வைகுந்த பதவி கொடுத்திருக்கிறார், மோட்சத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அவரை என்னவென்று புகழ முடியும், பாட முடியும் அல்லவா? அதை தான் அங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்திரன், அந்த இந்திரனுக்கு ஒரு நாள், அதான் போகி, நான் முன்பே சொன்னேன் இல்லையா, இயற்கைக்கு பூஜை செய்யணும்னு எல்லாரும் முதல்ல இந்த போகிக்கு முந்தைய நாள், அதாவது போகி அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. யாரு, பலராமர் எல்லாரும் சொன்னாங்க, இந்திரனுக்கு பூஜை பண்ணணும், முதல்ல இயற்கைக்கு பூஜை பண்ணுங்க, அப்புறம் இந்திரனுக்கு பண்ணலான்னார். யாரு, பகவான். இதை கேட்ட இந்திரனுக்கு கர்வம் வந்துருச்சு. ஏன் பூஜையை இந்த கிருஷ்ணன் தடுத்து விட்டானே அப்படின்னு என்ன பண்ணாரா, கோபத்துல இடி மின்னல் புயல் காற்று என்று வருண பகவானை ஏவி விட்டு, இடி ஒரு பக்கம் இடிக்குது, மின்னல் ஒரு பக்கம் மின்னுகிறது, நிறைய மழை என்று சொல்லக்கூடியது அப்படியே கொட்டி தீர்க்கிறது. மாடுகள் ஒரு பக்கம் இங்கும் அங்கும், மாடை மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் இங்கும் அங்கும் என்ன பண்றாங்க, ஓடி திரிகிறார்கள். நமக்கு சில நேரத்தில் புயல் வந்தா அப்படி இருக்கும்ல, காற்று அடிக்கும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த காற்று வேகமா 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசினா நமக்கெல்லாம் என்ன ஆகும், அப்ப இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இந்திரனுடைய கர்வம் தீரணும், இந்த இந்திரனுடைய கர்வம் தீரணும். அது என்ன செய்யலான்னு பார்த்தார். இந்த விரலை எடுத்து பிடிக்கல, எந்த விரலை பிடிச்சார், குன்றை எடுத்து இந்த சுண்டு விரல்ல பிடிச்சார். அதைத்தான் இந்த அம்மா நினைவுபடுத்துறா, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அதுக்கு அடுத்து சொல்றா, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்த இந்திரன் நினைத்தான், சுவாமி உங்களை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். இயற்கையை வைத்து உங்களை வெல்ல முடியும் என்று நினைத்தான். இயற்கை சீற்றத்தை காண்பித்தால் அங்கு இருக்கக்கூடிய கோகுல வாசிகள் பயந்து விடுவார்கள், அந்த மாடு கன்றுகள் பயந்து விடும் என்று நினைத்தான். ஆனால் அவன் கர்வம் தீர்ப்பதற்காக ஒரு குன்றையே எடுத்து சுண்டு விரலில் பிடித்தார். ஒரு சொட்டு
மலை கூட எங்க விடல, அந்த குன்றுக்கு கீழே விழல, எல்லாம் அதுக்கு கீழே போய் அடைக்கலம் புகுந்து விட்டது. நாம கூட உலகம் அழிகின்ற பொழுது எல்லா ஜீவன்களும் போய் ஆளிலையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானிடத்தில் போய் அடைக்கலம் ஆவோமாம். ஆளிலையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானிடத்தில் எல்லா ஜீவன்களும் ஒரு ஒரு ஓணி என்று சொல்லக்கூடிய அங்க போய் நம்ம அவர் தான் காப்பாத்தி வச்சுருப்பாராம். விதைன்னு சொல்லுவான் இல்லையா, அந்த விதையை ஒவ்வொன்னா அவர் தான் எடுத்து வச்சு காப்பாத்தின்னு இருப்பாராம். உலகம் அழிக, அதனாலதான் அவருக்கு பேர் காக்கும் கடவுள்னு பேர். நம்ம எல்லாம் இருக்கிற போது காப்பாத்துறார், அழியும் பொழுதும் அவர் தான் காப்பாத்துறார். அதனால்தான் அவருக்கு காக்கும் கடவுள்னு பேர். ஆனா அப்படி அழிகிற பொழுது சிவலிங்க சொரூபத்துக்குள் நாம் ஐக்கியமாவோம். ஐக்கியமாகிற பொழுது மனிதர்களுக்குன்னு சில யோனி அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்து காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் யாரான காக்கும் கடவுள். இவர்கிட்ட தான் கொடுத்து வைப்பார் சிவபெருமான். எல்லா 84 லட்சம் யோனி பேதம் அத்தனையும் இவர்கிட்ட கொடுத்து காப்பாற்றி வச்சுக்கோன். அந்த திருவருளையும் சிவபெருமான் இவர்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறார். அதை தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், அப்ப எப்படி நம்மளை கடைசி நேரத்தில் காப்பாற்ற போறாரோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுகிறார், குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். குணம் இருக்கணுமா இல்லையா? குணம் இருக்கணுமா இல்லையா? ஆனா அவனுக்கு குணம் என்னவா இருந்தது? இவரு கர்வத்தை அவர் தீர்க்க போறேன்னு அவர் நினைச்சார். இந்திரன் கர்வத்தை நான் தீர்க்கிறேன்னு பகவான் என்ன பண்ணார், குன்றை எடுத்து குடையாக பிடித்தார். அந்த கோகுலத்தில் ஒரு சொட்டு மலை விழல, பசுக்கள் மேல விழல, எல்லாரும் அடைக்கலமாக அந்த இறைவனோடு ஒன்றி இருந்தார்கள். ஈயிலிருந்து எறும்பிலிருந்து நாயிலிருந்து நரியிலிருந்து பசுவிலிருந்து அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து எல்லாம் பகவானோடு சேர்ந்திருந்தார்கள். பகவான் காப்பாற்றுவார். அப்போ நாமும் நம்பிக்கையோடு என்ன நினைக்கணும், பகவான் நம்மை காப்பாற்றுவார்னா பகவான் நமக்கு என்ன தருவார், கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார். அதை தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அந்த குணத்தை நான் என்னன்னு போற்ற முடியும்? இறைவனை குணம் எப்படிப்பட்ட குணம், அந்த குணத்திற்கு நாம் எல்லாம் என்ன சொல்ல முடியும்? அது மாதிரி ஒரு குணம் நமக்கெல்லாம் இறைவன் கிட்ட எல்லாம் என்ன கேட்கணுமா, அந்த மாதிரி ஒரு குணத்தை கேட்கணுமா? ஆனா நாமெல்லாம் என்ன கேட்கிறோம், ஆமா எதிரியா இருந்தா கூட நன்றாக இருக்கணும்னு கேட்கணும். எதிரியா இருந்தா கூட எல்லாரும் நன்றாக இருக்கணும் என்று கேட்கணும். ஆனா நாம என்ன கேட்கறதில்ல, நாம எல்லாம் என்ன கேட்கணுமா இறைவனிடத்துல, இறைவன் நம்மை காப்பாற்றணும், எதிரியாக இருந்தாலும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்கணும். அந்த குணம் கேட்கணுமா? அப்போ நாம் எல்லாம் என்ன சொல்லணும், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்போ யார் சொல்றார், திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடியவர் சொல்றார். அது மாதிரி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த இறைவனை நாமெல்லாம் கண்டுகணுமா? அது மாதிரி இங்கு என்ன சொல்றாங்க, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அந்த குணத்தை எந்தவாறு போற்ற முடியும்? அப்போ திருமாலுடைய குணம் என்று சொல்லக்கூடியது, பகவானுடைய குணம் என்று சொல்லக்கூடியது என்னென்ன சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. அதை விட இன்னொரு சிறப்பு, துரியோதனன் தர்மராஜா கிட்ட, அதாவது தர்மராஜா துரியோதனன் கிட்ட எல்லாத்தையும் தோத்துட்டார். 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அந்நியாதவாசம் கழித்து வந்தால் நாடு தரேன்னு சொல்லிட்டாங்க. பகவானே தூது போனார்.
இவருக்கே பள்ளம் வெட்டினா ஈ இருக்கும் இடமும் இப்புவியில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. பகவானும் ஆயத்தமாயிட்டு அப்போ போருக்கு தான் ஆயத்தமாகிறாய, எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கிய பொழுது பீஷ்மர்கிட்ட துரியோதனன் கேட்டான், தாத்தா எனக்கு வெற்றி வரணும். துரியோதனன் கேட்குறான், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒன்றும் இல்லைடாப்பா, மார்கழி மாதம் அமாவாசை திதியில் கலபலியாக கொடுக்கணும். மார்கழி மாதம் அமாவாசை திதியில் கலபலி கொடுத்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அது தேதி என்ன, அது கொடுக்கிறது யாரு என்பதை நாள் குறிச்சு கொடுக்கணும்னா அது சகாதேவன் ஒருவனால் தான் முடியும்னு அனுப்பிச்சு வச்சார். உபலாவியத்தில் இருக்கிறாங்க. அபிமன்யுவுக்கு கல்யாணம், உத்தரகுமாரத்தையே கல்யாணம் பண்ணி உத்தரகுமாரத்திக்கு வந்த சீதன நாட்டில் தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுன நகல சகாதேவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க வந்து துரியோதனன் சொல்றான், தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா. சகாதேவர் போனார். இந்த மாதிரி ஒரு ஆசனத்துல உட்கார வச்சார். அண்ணா என்னன்னார், எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. கதை நல்லா கேட்கணும். எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. பாண்டவர்கள் தோற்கணும், நான் ஜெயிக்கணும். எந்த நாள்ல கலபலி கொடுக்கணும், யார கலபலி கொடுக்கணும், நாள் குறிச்சு கொடுன்னா. பாண்டவர்கள்ல ஒருத்தர் சகாதேவர். அவர் நினைச்சிருந்தா என்ன கொடுத்திருக்கலாம், தப்பான தேதி கொடுத்திருக்கலாம். ஆனா ஜோதிடத்தில் வல்லமை படைத்தவர் பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக அண்ணா வணக்கம்னு சொல்லிட்டு மார்கழி மாதம் அமாவாசை திதியில் அரவானை கலபலியாக கொடுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னார். நேரா துரியோதன அரவான் கிட்ட போனார். அரவான், எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. அர்ஜுனருக்கும் உளுவிக்கும் பிறந்தவர் அரவான், நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனருக்கும் பிறந்தவர் அரவான். அவருக்கு பேர் இரவான் என்பது பெயர். அப்பேற்பட்ட, நீங்கெல்லாம் கூத்தாண்டவர்னு சொல்றீங்களே, அந்த கூத்தாண்டவர் அவர் தான். அப்பேற்பட்ட அரவான் என்று சொல்லக்கூடியவர் இப்ப அவர்கிட்ட கேட்ட உடனே தர்மராஜாவை அப்படி பார்க்கிறார். அவர் என்ன கேட்டாலும் நீ குடுன்ட்டார் தர்மராஜா. நம்மளை தேடி ஒருத்தன் வரான், அவன் எதிரியாக இருந்தாலும் அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு கொடுத்தார், கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அரவான் சொல்றார், மார்கழி மாசம் அமாவாசை திதி வரைக்கும் நான் அங்கத்தில், இந்த உடம்பு தேகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பேனே, ஆனால் உங்களுக்கு நான் கலபலி ஆகிறேன் சொல்லிட்டார். அங்கிருந்து புறப்பட்டு துரியோதனன் வெளியில வர பகவான் உள்ள நுழைகிறார். உள்ள நுழைகிறார். தர்மராஜா கிட்ட, தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுன நகல சகாதேவா, என்ன எதிரி நம்ம கிட்ட வந்துட்டு போறான், சமாதானமா நாடு கொடுக்குறான். சுவாமி, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா கூட அவன் கொடுக்க மாட்டான். அப்ப எதுக்கு வந்துட்டு போறானா? இல்ல, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையா, பாண்டவர்கள் தோற்கணுமா, அவன் ஜெயிக்கணுமா, அதுக்காக நாள் குறிச்சிட்டு போறதுக்காக அண்ணா என்கிட்ட தான் வந்துட்டு போறாருன்னு சகாதேவர் சொன்னார். சகாதேவா, பாண்டவர்கள் யாரு? தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுன நகல சகாதேவர். சகாதேவன் யாரு? நான் தான். நாள் என்ன குறித்து கொடுத்தாய்? நாள் என்ன குறிச்சு கொடுத்தேன்? மார்கழி மாசம் அமாவாசை. யாரை கலபலியாக கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தாய்? அரவானை கலபலியாக கொடுத்தால். அரவான், நீ என்ன சொன்னாய்? அதுவரை நானும் ஒத்துக்கிட்டேன் மாமான்ட்டார். பாலா போச்சு போ தர்ம, இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணாலும் வெற்றி கிடைக்காது. தர்மராஜா வருத்தப்படுறார். கிருஷ்ணா, அப்ப நான் தோல்வி அடைவேனா? சத்தியமாக. அந்த நேரத்தில் கிருஷ்ணா, அப்ப எனக்கு வெற்றி கிடைக்காதா? கிடைக்கும். ஒன்று செய்தால். என்ன செய்தால்? என்னை கலபலியாக கொடுத்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். சிவசிவா, மீண்டும் நான் காடாண்டாலும் ஆள்வேன். தங்களை பலி கொடுத்து கிடைக்கக்கூடிய இது வேண்டாம், நாடு வேணா, நகரம் வேணா, பொன் வேணா, பொருள் வேணான்னார். இந்த இடத்துல இறைவனுடைய குணம் என்ன? இறைவன் சொல்றார், தன்னைத்தானே பலி கொடு, உனக்கு வெற்றி கிடைக்கும்னார்.
தர்மர் சொன்னார், உங்களை பலி கொடுத்து நான் கிடைக்கக்கூடிய வெற்றி எனக்கு வேண்டாம், அது தோல்வி, அது தோல்வி. அதுக்கப்புறம் தான் பகவான் என்ன பண்ணார், நாளைக்கு அமாவாசைன்னா இன்னைக்கே உட்காந்து திதி கொடுத்தார். சூரியனும் சந்திரனும் 2 பேரும் பார்த்தாங்க, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கே பகவான் உட்காந்து பூமியில திதி கொடுக்கிறாரேன்னார். அது தெரியலவா, எதுக்கு சந்தேகம், 2 பேரும் போயே கேட்டுருவோம். சந்திரனுடைய தேரை அங்க விட்டுட்டாங்க, சூரியனுடைய தேர்ல சந்திரன் ஏறிக்கினான். 2 பேரும் ஒரே தேர்ல பூமிக்கு வராங்க. கிருஷ்ணா திதியை நிறுத்து, கிருஷ்ணா திதியை நிறுத்துன்னாங்க. என்ன அவசரம், ஏன் திதியை நிறுத்த சொல்றீங்க, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கே திதி கொடுக்குறீங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு தான் அமாவாசை. அந்தணர்களே, அமாவாசை என்றால் என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசை என்பது பொருள். இவர் யாரு, சூரியன், இவர் யாரு, சந்திரன். 2 பேரும் எங்க வந்துக்கிறாங்க, பூமிக்கு. 2 தேர்ல தனித்தனியா வந்துக்கிறாங்களா, ஒன்னா வந்துக்கிறாங்க. யார் தேர்ல? சூரியனுடைய தேர்ல. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. அன்னையில இருந்து தான் 2 பட்டு வர்றது அமாவாசை. இன்னைக்கு 2 மணிக்கு பிறக்கும், நாளைக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு 5 மணிக்கு பிறக்கும், நாளைக்கு 5 மணி வரைக்கும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். அப்போ தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நாளையும் மாற்றி கோலையும் மாற்றிய ஒரு பெருமானுடைய குணத்தை என்னவென்று சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். அவர் குணத்தை என்ன சொல்லுவது? இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இதை விட வேற என்ன குணம் வேண்டும் இறைவனுக்கு? சொல்லுங்க பாப்போம். ஒரு தர்மத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் பாருங்க இறைவன், இல்லையா? அந்த 18 நாள் யுத்தம் நடந்தது. அர்ஜுனனுக்கு பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். அந்த பார்த்தன் எத்தனை உதைத்திருப்பார் பகவானுடைய முதுகலை. யோசித்து பாருங்க. சும்மா சாதாரண சாரதினா சாதாரண விஷயம் கிடையாது. மேலே போ, கீழே போ, நேரா போன்னு அவர் வாயில சொல்ல முடியாது. காலால உதைத்து காட்டுவார். அதை வைத்து தேரோட்டிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேரோட்டினா இதான் வேலை. அப்ப எவ்வளவு உதைப்பட்டிருப்பார். அப்ப யோசித்து பாருங்க. தர்மத்தை காப்பாற்றும் பொருட்டு இறைவன் உதை கூட வாங்கியிருக்கிறார். அவர் குணத்தை என்னவென்று சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் எந்த பட்டியலிட்டு சொல்லுவது? அவருடைய குணத்தை எப்படி போற்றுவது? இதுக்கெல்லாம் நம்ம எத்தனை கோடி நன்றி சொன்னால் அவருக்கு போதுமானதாக இருக்கும். எத்தனை பிறவியில் நன்றி சொன்னால் போதுமானதாக இருக்கும். யோசித்து பாருங்க. யாராலையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதைத்தான் நீங்க சொல்றார், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்த குணத்துக்கெல்லாம் என்ன கைமாறு நம்மால செய்ய முடியும்? இறைவனை வாழ்த்துவதை தவிர, இறைவனை வாழ்த்துவதை தவிர வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வேற எதையுமே சொல்ல முடியாது. அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இந்த வேலாயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு தோல்வியே வராது. யார் மேல விட்டாலும் விட்டவர்களை கொன்று விட்டு மீண்டும் ஒரு செகண்ட்ல அவர்கள் கைக்கு வந்துவிடும். எது? வேலாயுதம். அப்பேற்பட்டதை யார் வச்சுருக்காரா? பகவான் கையில் இருக்கான். அதனால சொல்ற, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் வேல் என்று சொல்லக்கூடியது, அந்த வேல் என்று சொல்லக்கூடியது அருணகிரி பெருமான் ரொம்ப அழகா பாடியிருப்பார். அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். வெங்கால கண்டற்கை சூலமும் திரு மாயன் வெற்றி சுடராலியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லாவென கருதி சங்கிராம நீசையி தரலென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சைலமொடு சூரனுடன் ஒரு நொடியில் உருவிய தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுர பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிசிதரர் குலாந்தகன் செம்பொற் திருக்கை வேலே அப்படின்னு பாடியிருப்பார். வேல் விருத்தத்தில் ரொம்ப அருமையா 10 பாடல் பாடி கொடுத்திருக்கிறார். வேல் விருத்தத்தில் இந்த வேலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குதான். அந்த வேலை கையில வச்சுருக்கக்கூடிய ஒரு பெருமான் யார்? அவரு
முருகப்பெருமான் மட்டும் வேலாயுதம் வச்சுண்டு இல்ல, திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் கையிலும் அந்த வேல் இருக்கின்றது. சொல்றார், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றினார். நின் கையில் இருக்கக்கூடிய வேல் போற்றி. அப்போ அந்த வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்க முடியும்னு பாருங்க. வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அப்ப என்ன சொல்றாரா, சொல்லுகிற பொழுது சொல்றா, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பகைவர்களுக்கு கெடுக்கக்கூடியது, பகைவர்களுடைய உயிரை ஒரு நொடியில் அவர்கள் உயிரை கொன்றுவிட்டு மீண்டும் அடுத்த வினாடி தங்கள் கைக்கு வரக்கூடிய வேலாயுதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானே. அதனாலேயே என்னமோ சொல்வார் அருணகிரி பெருமான், மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனேம்பார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொல 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகன்பார். திருச்செங்கோட்டில் இருக்கிற முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு பிரம்மதேவர் 2 கண்ணு தான் வச்சுக்கிறாரு, 4000 கண் வைக்கல. அந்த முருகப்பெருமான் யார் தெரியுமா? மாலோன் மருகனைம்பார், நாராயணருக்கு மாப்பிள்ளைம்பார். அப்ப இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றார், அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் என்று சொல்லக்கூடியது இந்த மாமனார் என்று சொல்லக்கூடிய யார் கையில? நாராயணர் கையில் இருக்கின்றது என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். அந்த வேலாயுதம் எப்படிப்பட்டதுன்னா வெற்றியை தவிர தோல்வி தராதது. அப்பேற்பட்ட வேலாயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, அந்த வேலாயுதத்தை பார்த்த உடனே எதிரிகள் உடம்பு நடுங்கிவிடும், அவர்கள் உயிர் பறிபோகிவிடும். யார் வச்சிருக்கிறது? நாராயணர் கையில் இருக்க. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி. நம்மெல்லாம் யாருக்கு பாத்திரமா இருக்கணுமா? என்னைக்கும் பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும், என்றைக்கும் பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா 29வது பாடல்ல இதே ஆண்டாள் நாச்சியார் சொல்வா, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை, என்ன சொல்வா? சிற்றம் சிறுகாலே வந்துன்னை பொற்றாமரையை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாயின்பா. 29வது பாடல்ல சொல்லுவா. அப்பனா என்ன அர்த்தம்? உன்னை தவிர பிறந்தா நாராயணான்னு சொல்லணும், இறந்தாலும் நாராயணா கோவிந்தான்னு சொல்லணும். ஏன்னா கடைசி காலத்துல கூட நம்மை 4 பேர் சுமந்து செல்லுகிற பொழுது கூட எந்த கடவுளுடைய நாமத்தையும் சொல்லுவதில்லை, கோவிந்தா என்று சொல்லிதான் நம்மை தூக்கி கொண்டு செல்வார்கள். அது சைவத்தரா இருந்தாலும் சரி வைணவத்தரா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க? கோவிந்தா 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 என்று சொல்லிதான் தூக்கிட்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கோன்னா பசு, இந்தான்னா தானம். ஒரு ஏழை அந்தனருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை இறந்தவர்களுக்கு போய் சேருகிறது. அப்பேற்பட்டது எது? கோவிந்த நாமம். கோவிந்த நாமம். அதுதான் அங்க சொல்றார், என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இறைவா, உன்னிடத்துல என்ன செய்ய வந்திருக்கிறோம்? சேவகம் செய்ய வந்திருக்கிறோம். பறை கொள்வாய். என்ன சொல்றாங்க? பறை கொள்வான். அப்படின்னா என்ன? ஆட்கொள்ள வேண்டும், எங்களை உன் திருவடியில சேர்த்துக்கணும், எங்களுக்கு எல்லாம் வைகுந்த பதவி கொடுக்க வேண்டும். நாங்கள் என்ன குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கிடணும், பாவத்தை எல்லாம் போக்கினும், தெரியாமல் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவத்தை போக்கி சொர்க்க பதவி என்கின்ற வைகுந்த பதவியை கொடுத்து உன் திருவடிக்கே சேவகம் செய்ய வைக்கணும், உன் திருவடிக்கே சேவகம் செய்ய வைக்கணும். அடுத்து ஒரு ஜென்மம் இருக்குமானாலும் அந்த நாராயணா என்கின்ற நாமத்தை எங்கள் நாவில் உரைக்க வேண்டும். அப்படி ஒருவராகவே எங்களை படைக்க வேண்டும். ஆசைக்கு ஒரு பிறவி தருவார்ல, ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். அந்த பிறவியிலும் நம்ம என்னவா இருக்கணுமா?
அந்த பகவானுடைய நாமத்தே சொல்லணும். அதனாலதான் அவ சொல்றா, அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோர் இரங்கேலோர் எம்பாவாய் என்று இந்த 24வது பாடலை நிறைவு செய்கின்றார். நாளைய தினத்தில் திருப்பள்ளி எழுச்சியிலும் திருப்பாவையிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை எல்லாம் வல்ல இறைவன் தந்திரள வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.